ஸோ மக்களே எப்பயுமே ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும்போது பிளான் பியும் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா பிளான் ஏ ஃபெயிலியர் ஆகும்போது பிளான் பி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் நம்மளோட டார்கெட்டில் வந்துட்டு தமிழ் +2 தமிழ் இருந்தது. எனக்கு என்னமோ தமிழ் படிச்சுட்டே இருக்கனால ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா தமிழ் படிக்க படிக்க முடியவும் முடியாது, நமக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ண ஃபீலும், மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதும் நமக்கு டைம் இருக்காது. அதனால் கொஞ்சம் கால்ஃபர் வர வரைக்கும் தமிழை டெய்லி ஒரு 1 hour அப்படி வச்சுட்டு, தமிழ் மேக்ஸிமம் பார்க்காத ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்துட்டு அப்படியே டச் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலான்ட்டு யோசனை பண்ணி நான் பாலிட்டி ஒரு 2 நாளாக படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே டச் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த சிலபஸ் வந்துட்டு என்ன இதில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே டெய்லியுமே வந்துட்டு தமிழும் மேக்ஸும் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாலிட்டி படிக்கலான்ட்டு, ப்ளஸ் இந்த தடவை கண்டிப்பாக சயின்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு சுத்தமாக வராது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பட் இனிமேல் வந்துட்டு படித்து கற்றுக்கலாம். நீங்களும் வந்துட்டு பிளான் பியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள்.